ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்திய அரசியலமைப்பின் சட்ட வளர்ச்சி. ஓகேவா? ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நம்மளை ஆட்சி பண்ணாங்க இல்லையா? அதுக்கப்புறம் இங்கிலாந்து அரசு நம்மளை ஆட்சி பண்ணாங்க. இது ரெண்டு பீரியடாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் நமக்கு நடுவில் நின்று பிடிக்குதுன்னா 1858 நடந்த சிப்பாய் கழகம். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் இது ரெண்டுமே பிரிஞ்சிச்சு. எப்படி நமக்கு மிடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பிரிஞ்சிருக்கோ, அதே மாதிரி இந்திய அரசியலமைப்போட சட்ட வரலாறும் இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கு. முதல்ல நம்மள ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை ஆட்சி பண்ணாங்க. இப்போ 1773 1858 வரைக்கும். இந்த பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சட்டம் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. ஸோ அதனால் கம்பெனி அவங்க இஷ்டத்துக்கு ரூல் பண்ணுறது, அதிகமான வரி வசூல் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை சட்டம், அதாவது ஒரு விஷயத்தெல்லாம் ஒழுங்காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அதுதான் இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. ஸோ இது ஏன் அப்படின்னா கம்பெனியோட மோசமான தன்மையினால தான் இதை கொண்டு வந்தாங்க. இதை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நார்த் பிரபு. இவர் தான் இங்கிலாண்டோட பிரதமர். இதை இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் சொல்லி இந்த சட்டத்தை நமக்கு போடுறாங்க. இந்த வணிக குழுவோட இந்த மாதிரி இவங்களோட அட்ராசிட்டியெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு குழு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த குழு தான் ஆலோசனை குழு. ஓகேவா? இந்த குழுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 4 பேர் இருக்காங்க. ஒரு தலைமை ஒரு ஆள், அவங்களுக்கு 3 உறுப்பினர்கள் சேர்ந்து 4 பேர் இருக்காங்க. இப்படி போடப்பட்ட இந்த சட்டம் தான் இந்தியாவின் முதல் சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஒழுங்குமுறை சட்டம் 1773. ஓகேவா? இந்த கம்பெனி உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா இவங்க இதுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி எப்படி எவ்வளோ நாள் இங்கே இருந்துட்டு இருந்தாங்கன்னா ஒரு வருஷமும் ஒவ்வொரு கம்பெனி ஆளுங்க மாறி மாறி இருந்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இருக்கிறவங்களும் கண்டினியூஸாகவும் இருந்துட்டு இருந்தாங்க. இதனால ஒரு கம்பெனியில் ஒரு பிரச்சனைனா நம்ம யாரையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாமல் மக்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஒரு உறுப்பினர் பதவி காலத்தை 1 வருஷத்துலேருந்து 4 வருஷம் அப்படின்னு மாற்றினாங்க. இது யார் அப்படின்னா ஆலோசனை குழு கிடையாது, வணிக குழு. அதாவது இங்கே இருக்கிற பிரிட்டிஷ் கம்பெனி 1 வருஷம் ஒரு ஆளுக்கு பதவி காலம் இல்லை, 4 வருஷம் அப்படின்னு கொடுத்தாங்க. ஒரு தடவை பதவி முடிஞ்சிச்சு அப்படின்னா 4ல் 1 பங்கு ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அதாவது திரும்பவும் பிரிட்டிஷ் அவங்களோட நாட்டுக்கே கூட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு திரும்பவும் இந்தியாவில் போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க. அதாவது வணிக குழுவில் அவங்களுக்கு போஸ்டிங் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? அவங்கள மறு நியமனம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே ஆலோசனை குழுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஒரு தலைமை ஆளுநர், அவங்களுக்கு 3 உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த தலைமை ஆளுநர் தான் ஒருத்தர் போட்டார் பார்த்தீங்களா? அவர் தான் யாருன்னா வங்காளத்து முதல் தலைமை ஆளுநர். இவங்களை எங்கே போடுறாங்கன்னா பெங்காலில் போடுறாங்க. இவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங். ஓகேவா? இவர் தான் ஃபஸ்ட்டு வராரு இல்லையா? ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, வாரன் ஹேஸ்டிங் அப்படின்னு. இந்த வங்காளத்தோட கவர்னருக்கு வேறு பேர் என்னென்னா இந்த கவர்னர் ஜெனரல். ஓகே இல்லையா? அந்த கவர்னர் ஜெனரலுக்கு வேறு பேர் என்னென்னா வில்லியம் கோட்டையின் ஆளுநர், வங்காள கவர்னர் அப்படின்னு வச்சுருக்காங்க. இவரோட பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 5 இயர். இவர் மறு நியமனமும் வேணும்னா கவர்மெண்ட் பண்ணிக்கலாம். இவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா இவர் திரும்பவும் வச்சுக்கலாம் அப்படின்னு போட்டாங்க. இவருக்கு கீழே தான் பார்த்திங்கன்னா பம்பாய், சென்னை இது ரெண்டுமே அந்த 2 கவர்னரும் இனிமேல் கவர்னர் ஜெனரலுக்கு கீழே தான் வருவாங்க. அதாவது கல்கத்தாவுக்கு கீழே தான் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த பீரியடில் உருவாக்கப்பட்டதான் பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம். ஓகேவா? இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் முதலில் உருவாக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1774. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா போர்ட் வில்லியம் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல தான் உருவாக்குனாங்க. மொத்தம் 4 பேர் எதிர்க்காங்க. 3 நீதிபதிகள், ஒரு தலைமை நீதிபதி. இந்த முதல் தலைமை நீதிபதி தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா எலிஜா இம்பே. உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சார் எலிஜா இம்பே. ஓகேவா? இந்த கொஸ்டினை மறந்துடாதீங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பின் சட்ட வளர்ச்சியில் முக்கியமான எல்லா பாயிண்ட்டும் நம்ம பார்த்துட்டோம். ஒழுங்குமுறை சட்டம் 1773 என்ன அப்படின்றதுலேருந்து தலைமை ஆளுநர் யார், உச்சநீதிமன்றம் எப்போ ஆரம்பித்தாங்க, யார் அதுக்கு தலைமை நீதிபதி இப்படின்னு எல்லா விஷயத்தையும் பார்த்தோம். அதே மாதிரி இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருக்குன்னா இதோட பார்ட் 2ல இதோட ஷார்ட்கட்ஸ் நான் போடுறேன். அந்த ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் எடுத்துக்கோங்க.